அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். அஸ்பத் குருப்யோ நமஹா, அஸ்பத் பரமகுருப்யோ நமஹா, அஸ்பத் சர்வகுருப்யோ நமஹா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமத் வரவர்மணி நமஹா, ஸ்ரீ குருங்கமுனைய நமஹா. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி, பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிர ருது கும்ப மாசி மாதம் 4ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 16 பிப்ரவரி 2025. இன்று தேய்பிறை சதுர்த்தி இரவு மணி 2 வரைக்கும் இருக்கு. அதன் பின் பஞ்சமி. ஹஸ்தம் நட்சத்திரம் நாள் முழுவதுமே நமக்கு அமைஞ்சிருக்கு. அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். திருதி நாம யோகம் பவகரணம். இன்றைக்கு சங்கடஹர சதுர்த்தி, எரிபத்தர் குரு பூஜை, அடியவருள் ஒருவரான திருவள்ளுவர் நாயனார் குரு பூஜை. அகசு நாழிகை 29:11, தியாஜ்யம் நாழிகை 11:21. இன்றைய புண்ணிய திதி மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தி. நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய கும்பலக்ன இருப்பு நாழிகை 3, வினாழிகை 51. சூரிய உதயம் காலை 6:32. இன்றைய ராகு காலம் மதியம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். ரிஷபராசியில குரு பகவான், மிதுன ராசியில செவ்வாய் வக்ரநிலைமையில், கன்னியா ராசியில சந்திரன் கேது, கும்பராசியில சூரியன் புதன் சனி, மீன ராசியில சுக்கிரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நாம எடுத்துக்கிறோம். நம்முடைய திரிகோணமும் சரி, கேந்திரமும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமா அமைஞ்சிருக்கு. ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்துல பயணம். சில நேரங்களில் நமக்கு ஞாபக மறதி உண்டாகலாம். எந்த ஒரு விஷயத்தையும் ஆய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நமக்கு நன்மையை கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்களில் நல்ல ஒரு யோக நிலை வந்து சேரும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய ராசிநாதனுடைய சாரம், பார்வை அனைத்துமே நமக்கு ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ திரிகோணம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கிறதுனால எந்த ஒரு காரியமும் நம்ம மனசு என்ன நினைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு காரியங்கள் இன்று நடந்து முடியும்.
எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 6 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் இன்னைக்கு நமக்கு கேந்திரங்களில் வேலை செய்யுது அப்படின்னு நாம் சொல்லலாம். ஸோ பூமி சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தடைபட்டு இருந்த கல்வி ஒரு நல்ல மேன்மை கீர்த்தனை இன்று நீங்கள் பெற முடியும். ஸோ அரியஸ்லாம் வச்சுருக்கிறவங்க தைரியமாக ப்ரொசீட் பண்ணுங்க. சீக்கிரமாக உங்களால் நல்லபடியாக முடிக்க முடியும். பொதுவாக இன்றைய நாளர் எடுத்துட்டோம்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு காரியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தைரியமாக தன்னம்பிக்கையோட உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். அதுவும் நம்முடைய ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு சுயசாரம் வாங்கியிருக்கார், ரொம்ப பலமாக இருக்கார். நடக்காது அப்படின்னு நினச்ச காரியங்கள் கூட இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே நமக்கு இன்றைக்கு விலகும். நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். அது மாதிரி பயணங்கள் திட்டமிட்டபடி நமக்கு நடைபெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். மனதில் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். பரம்பரை சொத்துக்கள், பரம்பரையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், அதில் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாளானது நமக்கு அமைந்திருக்கிறது. மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் விலகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் நல்லபடியாக கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிறோம். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியில் சுயசாரம் பெற்று நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ராசியை 3 கிரகங்கள் பார்த்துடுறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நாள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்க ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு நிலவும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அது மாதிரி கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை.
துலா ராசி அன்பர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக நமக்கு வந்து சேரும். மனசுல இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே விலகும். எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாலுமே அந்த காரியம் ரொம்ப நல்லபடியாக நமக்கு இன்னைக்கு நடக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப சுலபமாக இன்னைக்கு நடந்து முடியும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலமான தன்மை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனசுல நீண்ட நாட்களா நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் இன்று நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பலவிதமான நன்மைகள் இன்னைக்கு நடக்க போகிறது. வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் இன்றைக்கு நிகழும். ரொம்ப சிறப்பான அற்புதமான ஒரு நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், சிவப்பு மற்றும் நீலம். தனுர் ராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்த்துடுறாங்க, குரு பார்த்துடுறாங்க, சுக்கிரன் பார்த்துடுறாங்க. புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். தொழிலை முன்னேற்றுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் நிறைய வந்து சேரும். அது மாதிரி புதிய உத்தியோகம் தேடிக்கிட்டு இருக்கேங்க ஐயா, கிடைக்குமான்னா கண்டிப்பான முறையில் கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு இன்று நடந்தேறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியாக இன்றைக்கி நமக்கு நடக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு திரிகோணம் பாருங்க, ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. யோகாதிபதி சுக்கிரனுடைய பார்வை பாக்யஸ்தானத்தின் மீது விழுகிறது. ஒரு அதிர்ஷ்டம், ஒரு யோகம், ஒரு நல்ல மாற்றம் இன்றைக்கு உங்களுக்கு நிகழும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே விலகும். தேவையான நேரத்தில் தேவையான மனுஷால்டேந்து உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண், பயம், குழப்பம் ஆகியவை விலகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிறோம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கவனமாக செய்யணும். சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. எதிலுமே ஒரு அவசரம், பதட்டம், படபடப்பு கூடாது. நிதானமாக, பொறுமையாக, கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்யணும். சில நேரங்களில் தேவையில்லாத பிடிவாதம், ஒரு முன்கோபம் அதெல்லாம் ஏற்படலாம். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து நீக்கு போக்காக நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள்,
அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமத்தல பயன். பல வகையிலும் நமக்கு நன்மைகள் ஏற்பட போகிறது. எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க மூலம்லாம் கிடைக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மாதிரி கடன் சம்பந்தமான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் உறுதிப்படுத்தப்படுகிறது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைய ராசி பலாவல் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு தேவ பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை, இல்லை சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இல்லை ரிங்கு போய்கிட்டு இருக்குது, நாட் ரீச்சபிள் இருக்குது, அந்த மாதிரினா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இதே தான் வாட்ஸ்அப் நம்பர். நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.